ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்க கூலி விரைவிலே ரிலீஸ் ஆக நிலையில் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் சில நாட்களாக இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதனால் எஸ்கே ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட காத்திருப்பில் இருக்காங்க. இந்நிலையில் அவர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதை போன்று ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. அதாவது கூலி ரிலீஸுக்கு இன்னமும் சில நாட்களே உள்ள நிலையில் நாளுக்கு நாள் படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்க இந்த படம் மிகப்பெரிய வசூலை குவிக்கும் என்பது பலரின் நம்பிக்கையாக இருக்குது. கூலி படத்தில் பிரபலங்கள் பலரும் நடிச்சிருக்க சிவகார்த்திகேயனும் கேமியோ ரோலில் நடித்திருப்பதா சில நாட்களாக இணையத்தில் செய்தி வலம் வந்த வண்ணம் இருக்குது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. இந்நிலையில் கூலி படத்தில் எஸ்கே கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரா இல்லையா என்பது குறித்து உண்மையான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதன்படி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவில்லை என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. முன்னதாக ரஜினி நடிப்பில் ஃபேண்டசி ஜானரில் படம் இயக்க திட்டமிட்டிருந்தார் லோகேஷ் கனகராஜ். இந்த கதையில் தான் எஸ்கே கேமியோ ரோலில் நடிக்க இருந்தாராம். அதே நேரம் கூலியில் அவர் நடிக்கவில்லை என சொல்லப்படுது. இந்த தகவல் ரசிகர்களை அப்செட் ஆக்கியிருக்கு. முன்னதாக சில தினங்களுக்கு முன்பாக தியேட்டர் வெர்ஷனில் கூலி ட்ரெய்லர் திரையரங்குகளில் மட்டும் வெளியாகி இருந்தது. இதில் ரஜினியின் ஃப்ளாஷ்பேக் சம்பந்தமான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதில் எஸ்கே போன்ற தோற்றம் இடம்பெற்று இருந்ததா இணையத்தில் தீயா தகவல் பரவிச்சு. இதை வைத்து தான் அவர் கூலி படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பதா ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இணையத்தில் ட்ரெண்ட் ஆக்கினாங்க. இந்நிலையில் கூலியில் எஸ்கே நடிக்கவில்லை என வெளியாகியிருக்க தகவல் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கு. முன்னதாக நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் படத்திலேயே சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோலில் நடிப்பதா தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த படத்தில் நடிக்கவில்லை. இதனை அடுத்து கூலியில் நடிக்க உள்ளதா கூறப்பட்ட நிலையில் அதுவும் இல்லை என தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகத்திலாவது ரஜினியோட எஸ்கே இணைந்து நடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. கூலிய தரமான ஆக்ஷன் படைப்பாக இயக்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். தனது எல்சியூவில் இல்லாமல் ரஜினிக்காகவே தனி கதையாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்க இந்த படத்தோட டிக்கெட் முன்பதிவு பணிகள் வீச்சில் ரொம்பவே நடந்து வருது. கூலிக்கான டிக்கெட் வெற்றி தீர்த்து இப்போ கொண்டாடப்பட்டு வருகிறது. டிக்கெட் முன்பதிவிலே கூலி மிக பெரும் சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கு. அண்டை மாநிலங்களிலும் ஓவர்சீஸிலும் அமோகமாக டிக்கெட் புக்கிங் நடந்து வருது. ரிலீஸுக்கு பிறகும் பாக்ஸ் ஆஃபீஸில் கூலி கலெக்ஷனை அள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக 1000 கோடி வசூலை எட்டும் என்று சினிமா விமர்சகர்கள் இப்போவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.